Hello guys, welcome to my YouTube channel. இந்த வீடியோவில் upper cervical vertebra பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். cervical vertebraல 7 cervical vertebra இருக்குது. upper cervical vertebra வந்து C1 and C2 cervical vertebra. lower cervical vertebra வந்து C3 to C7 cervical vertebra. C1, C2 and C7 cervical vertebra வந்து atypical vertebra. ஏன்னா இதனோட structures எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். C3 to C6 cervical vertebra வந்து typical vertebra. ஏன்னா இதோட ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வந்து சேமாக இருக்கும். cervical vertebraக்கு வந்து 3 important features இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து triangular ஷேப்பில் வந்து vertebral foramen இருக்கும். செகண்ட் வந்து spinous process bifida இருக்கும். bifidனா வந்து இன்ஃபீரியராக வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். தேர்ட் வந்து transverse foramen. upper cervical vertebra பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். C1 cervical vertebra also known as atlas. அட்லஸ் வந்து எப்படி ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா ரிங் ஷேப்பில் இருக்கும். இதில் வந்து பாடி அண்ட் ஸ்பைன் வந்து ஆப்சென்ட்டாக இருக்கும். இந்த ஐடென்டிஃபிகேஷனை வச்சு அட்லஸை வந்து ஃபைண்ட் பண்ணலாம். அட்லஸ் வந்து எப்படி ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா ஆன்டீரியர் ஆர்ச் இருக்கும், போஸ்டீரியர் ஆர்ச், 2 லேட்ரல் மாஸ் அண்ட் ட்ரான்ஸ்வர்ஸ் ப்ராசஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஆன்டீரியர் ஆர்ச்சோட ஆன்டீரியரை பார்த்தோன்னா ஆன்டீரியர் டியூபர்க்கிள் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதோட போஸ்டீரியர் சர்ஃபேஸில் வந்து ஓவல் அப்பியரன்ஸ் இருக்கும். இதாக கூட வந்து டென்ஸ் வந்து ஆர்டிகுலேட் ஆகும். டென்ஸுன்றது ஆக்சிஸோட பார்ட். செகண்ட் வந்து போஸ்டீரியர் ஆர்ச், போஸ்டீரியராக வந்து போஸ்டீரியர் டியூபர்க்கிள் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். தேர்ட் வந்து லேட்ரல் மாஸ், அது வந்து ரெண்டு சைடுமே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அட்லஸில். லேட்ரல் மாஸோட அப்பர் சர்ஃபேஸில் வந்து சுப்பீரியர் ஆர்டிகுலர் ஃபேஸெட் இருக்கும், அது கான்கேவ் ஷேப்பில் இருக்கும். இதாக கூட வந்து ஆக்சிபிட்டல் காண்டைல் வந்து ஆர்டிகுலேட் ஆகிட்டு அட்லாண்டோ ஆக்சிபிட்டல் ஜாயிண்ட்டை வந்து ஃபார்ம் பண்ணும். அதோட லோயர் சர்ஃபேஸில் வந்து இன்ஃபீரியர் ஆர்டிகுலர் ஃபேஸெட் இருக்கும், அது வந்து சர்க்குலர் இன் ஷேப்பில் இருக்கும். இது கூட வந்து ஆக்சிஸ் வந்து ஆர்டிகுலேட் ஆகிட்டு அட்லாண்டோ ஆக்சியோ ஜாயிண்ட்டை வந்து ஃபார்ம் பண்ணும். இந்த லேட்ரல் மாஸ் மூலிமா ஆக்சிபிட்டல் காண்டைல் வந்து வெயிட் ஆஃப் த ஹெட்டை வந்து ஆக்சிஸ்க்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும். ஃபோர்த் வந்து டிரான்ஸ்வர்ஸ் ப்ராசஸ், இது வந்து லேட்ரலாக வந்து லேட்ரல் மாஸ்லேருந்து லொக்கேட் ஆகிருக்கும் ரெண்டு சைடுமே. இந்த டிரான்ஸ்வர்ஸ் ப்ராசஸ் எப்படி வந்து ஃபீல் பண்ணலான்னா ஆங்கிள் ஆஃப் மேண்டபிள்க்கும் மாஸ்டாய்ட் ப்ராசஸ் ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து பால்பேட் பண்ணி பார்த்து ஃபீல் பண்ணலாம். இது வந்து லீவராக வந்து ஆக்ட் பண்ணிவிட்டு ரொட்டேட்டரி மூமெண்ட்டை வந்து ப்ரொடியூஸ். டிரான்ஸ்வர்ஸ் ப்ராசஸ் இஸ் பியர்ஸ்டு பை டிரான்ஸ்வர்ஸ் ஃபொராமினம். டிரான்ஸ்வர்ஸ் ப்ராசஸ் தான் வந்து இம்பார்ட்டன்ட் சைட் ஃபார் மசில் அட்டாச்மெண்ட்டாக. இந்த டிரான்ஸ்வர்ஸ் ப்ராசஸ் வந்து ஈச் சைஸ்மே வந்து லோடை வந்து அக்காமடேட் பண்ணணும். எப்படின்னா சஸ்பென்ஷன் ஆஃப் ஸ்கேப்லா கூட கனெக்ட் ஆகிட்டு த்ரூ த லீவேட்டா ஸ்கேப்லே மசில் அட்டாச்மெண்ட்டில். இதனோட ஆர்ஜின் வந்து பார்த்தோன்னா C1 to C4 டிரான்ஸ்வர்ஸ் ப்ராசஸ், இன்சர்ஷன் வந்து மீடியல் பார்டர் ஆஃப் த ஸ்கேப்புலா. லென்த் ஆஃப் த டிரான்ஸ்வர்ஸ் ப்ராசஸ் வந்து எந்த மசில் வந்து அட்டாச் ஆகிருக்கோ அதோட மொமெண்டாமை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். மொமெண்டாம்ன்றது ஆக்சஸ்க்கும் லைன் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் தான் வந்து மொமெண்டாம். மூமெண்ட் ஆஃப் த அப்பர் லிம் வந்து என்டையர் கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸை வந்து cervical ஸ்பைனில் வந்து கொடுக்கும். செகண்ட் cervical vertebra ஆல்சோ known as ஆக்சிஸ். இது வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னா சென்டராக வந்து டென்ஸ் வந்து ப்ரொஜெக்ட் ஆகிருக்கும் சுப்பீரியராக. டென்ஸ் ஆல்சோ நேம்ட் ஆஸ் ஒடன்டாய்ட் ப்ராசஸ். இதில் வந்து சுப்பீரியர் ஆர்டிகுலர் ஃபேஸெட் வந்து லேட்ரலாக வந்து லொக்கேட் ஆகிருக்கும். இந்த சுப்பீரியர் ஆர்டிகுலர் ஃபேஸெட் வந்து லேட்ரல் மாஸ் ஆஃப் த அட்லஸை வந்து சப்போர்ட் பண்ணி லோடை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும். ஹெட்டும் அட்லஸோட லோடும் வந்து ஆன்டீரியராகவும் இன்ஃபீரியராகவும் C2 to C3 இன்டர்வெர்டிபிள் டிஸ்க்குக்கும் போஸ்டீரியராகவும் இன்ஃபீரியராகவும் C2 to C3 ஜைகோஃபேசியல் ஃபேஸெட்டுக்கு வந்து லோடை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும். இன்ஃபீரியர் ஆர்டிகுலர் ஃபேஸெட் வந்து சுப்பீரியர் ஆர்டிகுலர் ஃபேஸெட்க்கு போஸ்டீரியராக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த இன்ஃபீரியர் ஆர்டிகுலர் ஃபேஸெட் வந்து லோயர் cervical vertebraக்கு ஆர்டிகுலர் ப்ராசஸோட ஈக்குவல் பொசிஷனில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சென்டராக வந்து ஒடன்டாய்ட் ப்ராசஸ் வந்து இருக்கும். இந்த ஒடன்டாய்ட் ப்ராசஸ் வந்து பைவட்டாக வந்து ஆன்டீரியர் ஆர்ச் ஆஃப் த அட்லஸில் வந்து ஸ்பின் பண்ணி கிளைட் பண்ணி ரொட்டேட்டரி மூமெண்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. லேமினா வந்து திக் அண்ட் ஸ்ட்ராங்காக வந்து ஸ்பைனஸ் ப்ராசஸில் வந்து மீட் பண்ணும். இந்த ஸ்பைனஸ் ப்ராசஸ் வந்து இன்ஃபீரியராக வந்து பைஃபிடாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். லாஸ்ட்டாக டிரான்ஸ்வர்ஸ் ப்ராசஸ் வந்து ரெண்டு சைடுமே வந்து சின்னதாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஆர்டிகுலேஷன்ஸ் வந்து 2 அட்லாண்டோ ஆக்சிபிட்டல் ஜாயிண்ட், 3 அட்லாண்டோ ஆக்சியல் ஜாயிண்ட்டு. அட்லாண்டோ ஆக்சிபிட்டல் ஜாயிண்ட் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா கான்கேவ் ஷேப்பில் இருக்கிற ரெண்டு சுப்பீரியர் ஜைகோஃபேசியல் ஃபேஸெட் ஆஃப் த அட்லஸ் வந்து கான்வெக்ஸ் ஷேப்பில் இருக்கிற ஆக்சிபிட்டல் காண்டைல் ஆஃப் த ஸ்கல்லா கூட ஆர்டிகுலேட் ஆகிட்டு அட்லாண்டோ ஆக்சிபிட்டல் ஜாயிண்ட்டை வந்து ஃபார்ம் பண்ணுது. இது வந்து சைனோவியல் ஜாயிண்ட். சைனோவியல் ஜாயிண்ட்டு ரெண்டு போனுக்கு நடுவில் இந்த ஜாயிண்ட் வந்து ஃப்ளூயிடால் ஃபில் ஆகிருக்கும். இந்த ஜாயிண்ட் வந்து எப்படி க்ளோஸ் ஆகிருக்குன்னா இன்ட்ரா ஆர்டிகுலர் ஃபைப்ரோ அடிப்போஸ் மெனிஸ்காய்ட் மூலயமா வந்து என்க்ளோஸ் ஆகிருக்கும். இதில் வந்து இன்ட்ரா ஆர்டிகுலர்ன்றது வித்தின் த ஜாயிண்ட்டை,
மெனிஸ்காய்டுன்றது என்னென்னா சைனோவியல் மெம்பரேனோட இன்ட்ரா ஆர்டிகுலர் ஃபோல்டர். இந்த ஃபைப்ரோ அடிப்போஸ் மெனிஸ்காய்டோட ஃபங்க்ஷன் என்னென்னா ஆர்டிகுலர் கார்டிலேஜை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் ஜாயிண்ட் வந்து கிளைட் ஆகுறப்ப. அட்லாண்டோ ஆக்சியல் ஜாயிண்ட் வந்து 1 மீடியன் அட்லாண்டோ ஆக்சியல் ஜாயிண்ட்டும் 2 லெஃப்ட் அண்ட் ரைட் லேட்ரல் அட்லாண்டோ ஆக்சியல் ஜாயிண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுது. மீடியன் அட்லாண்டோ ஆக்சியல் ஜாயிண்ட் வந்து டென்ஸுக்கும் அட்லஸ்க்கும் நடுவில் வந்து இருக்குது. இந்த மீடியன் அட்லாண்டோ ஆக்சியல் ஜாயிண்ட்ன்றது பைவோட் ஜாயிண்ட். இது வந்து ஆன்டீரியர் ஆர்ச் ஆஃப் த அட்லஸும் டிரான்ஸ்வர்ஸ் லிகமெண்ட் மூலியமாகவும் இந்த ஆக்சிஸோட டென்ஸ் வந்து ஆஷியஸ் லிகமெண்டஸ் ரிங்குக்குள்ளவே வந்து ரொட்டேட் ஆகும். 2 lateral joint வந்து superior zygophacial facet of the axis வந்து inferior zygophacial facet of the atlas கூட articulate ஆயிட்டு இந்த joint வந்து ஃபார்ம் பண்ணுது. லிகமெண்ட்ஸில் போஸ்டீரியர் அட்லாண்டோ ஆக்சிபிட்டல் அண்ட் அட்லாண்டோ ஆக்சியல் மெம்ப்ரேன் இது ரெண்டும் வந்து லிகமெண்டம் ஃப்ளேவமோட கண்டினியூவேஷன். இந்த ரெண்டு லிகமெண்ட்டும் வந்து லெஸ் எலாஸ்டிக்காக இருக்கும், ரொட்டேஷன் மூமெண்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஆன்டீரியர் அட்லாண்டோ ஆக்சிபிட்டலும் அட்லாண்டோ ஆக்சியல் மெம்ப்ரேன் இது ரெண்டும் வந்து ஆன்டீரியர் லாங்கிடியூடினல் லிகமெண்ட்டோட கண்டினியூவேஷன். டெக்டோரியல் மெம்ப்ரேன் வந்து ஆக்சிஸோட போஸ்டீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் வெர்டெப்ரல் பாடியில் இருந்து ஃபோராமன் மேக்னமோட மார்ஜின் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். இது வந்து போஸ்டீரியர் லாங்கிடியூடினல் லிகமெண்ட்டோட கண்டினியூவேஷன். இதனோட இம்பார்ட்டன்ட் ரோல் என்னென்னு பார்த்தோன்னா ஸ்பைனை வந்து மல்டி டைரக்ஷனில் வந்து ஸ்டெபிலிட்டியாக வச்சுக்கும். மெயினாக வந்து அப்பர் சர்வைக்கல் ஃப்ளெக்ஷன் அண்ட் ஆக்சியல் ரொட்டேஷன். டிரான்ஸ்வர்ஸ் லிகமெண்ட் வந்து சென்ட்ரல் ஃபோராமனோட ஆன்டீரியர் போர்ஷனில் வந்து ஸ்ப்ரெட் ஆகி இன்னர் சர்ஃபேஸோட லேட்ரல் மாஸ் ஆஃப் அட்லஸில் வந்து ரெண்டு சைடுமே வந்து அட்டாச் ஆகிருக்கும். இந்த டிரான்ஸ்வர்ஸ் லிகமெண்ட்டோட சுப்பீரியர் லாங்கிடியூடினல் ஃபைபர் வந்து ஆக்சிபிட்டல் போன் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். இன்ஃபீரியர் ஃபைபர் வந்து ஆக்சிஸோட போஸ்டீரியர் போர்ஷனில் வந்து அட்டாச் ஆகிருக்கும். டிரான்ஸ்வர்ஸ் லிகமெண்ட்டும் லாங்கிடியூடினல் பேண்டும் வந்து ரெஃபர்ட் ஆஸ் அ அட்லாண்டோ க்ரூசிஃபார்ம் லிகமெண்ட். டிரான்ஸ்வர்ஸ் போர்ஷன் ஆஃப் த லிகமெண்ட்டோட ப்ரைமரி ரோல் என்னென்னு பார்த்தோன்னா C1 on C2 வந்து ஆன்டீரியர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகாமல் வந்து ப்ரிவெண்ட் பண்ணும். இதனோட சுப்பீரியர் அண்ட் இன்ஃபீரியர் லாங்கிடியூடினல் பேண்ட் வந்து இந்த ரோலை வந்து அசிஸ்ட் பண்ணும். டிரான்ஸ்வர்ஸ் அட்லாண்டல் லிகமெண்ட் வந்து ஸ்ட்ராங் லிகமெண்ட். இது வந்து டென்ஸ் வந்து சீக்கிரம் வந்து ஃப்ராக்சர் ஆகிடும் லிகமெண்ட் வந்து டியர் ஆகிறதுக்கு முன்னாடியே. ஏலார் லிகமெண்ட்றது பேட் லிகமெண்ட். இது வந்து ஆக்சிஸ்லேருந்து அரைஸ் ஆகி லேட்ரலாகவும் சுப்பீரியராகவும் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி மீடியல் சைட் ஆஃப் ஆக்சிபிட்டல் காண்டைலையும் லேட்ரல் மாஸ் ஆஃப் அட்லஸ்லையும் வந்து அட்டாச் ஆகியிருக்கும். இது வந்து டிஸ்ட்ராக்ஷனை ப்ரிவெண்ட் பண்ணும். ஹெட் வந்து நியூட்ரல் பொசிஷனில் இருக்கிறப்ப ரிலாக்ஸ்டாகவும் நெக் வந்து ஃப்ளெக்ஷனில் இருக்கிறப்ப டவுட்டாகவும் இருக்கும். ஹெட் அண்ட் நெக் ரொட்டேஷன் ஆகிறப்ப இந்த ரெண்டு லிகமெண்ட்டும் வந்து டைட்டன் ஆகும். ரைட் அப்பர் அண்ட் லெஃப்ட் லோயர் ஏலார் லிகமெண்ட் வந்து லெஃப்ட் லேட்ரல் ஃப்ளெக்ஷன் ஆஃப் ஹெட் அண்ட் நெக்கை வந்து லிமிட் பண்ணும். அப்பிக்கல் லிகமெண்ட் வந்து ஆக்சிஸையும் ஆக்சிபிட்டல் காண்டைலையும் கனெக்ட் பண்ணும். இது வந்து டென்ஸோட அப்பெக்ஸில் இருந்து ஃபோராமன் மேக்னம் ஆஃப் ஸ்கல்லோட ஆன்டீரியர் போர்ஷன் வரைக்கும் கனெக்ட் ஆகும்.